சிவனையே சைவத்தை விட்டு ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஏன் ஒதுக்கி வச்சாங்க, யார் ஒதுக்கி வச்சாங்க? பல பேர் கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருந்தாங்க, அது விரண்மீண்ட நாயனார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையில பார்த்தோம் அப்படின்னா சிவன் வேற, அடியார்கள் வேற கிடையவே கிடையாது. பெரியது எது அப்படின்னு முருகர் வந்துட்டு ஔவையார்கிட்ட கேட்குறாங்க. எல்லாவற்றை விட பெரியவரான இறைவன் தொண்டருக்குள்ள ஒடுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அடியார்கள் தான் இருக்கிறதுலே பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லியிருப்பாங்க. அடியார்களுக்கு சைவ சமயத்திலே ரொம்ப முக்கியத்துவம் வந்துட்டு எப்போதுமே உண்டு. இப்படி இருக்கும் பொழுது இதையே தன்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோளா வச்சு வாழ்ந்தவர் தான் விரண்மீண்ட நாயனார். இந்த விரண்மீண்ட நாயனார் அடியார்களை முதலில் வணங்கிவிட்டு பிறகுதான் சிவனை வணங்குவார். 63 நாயன்மார்கள் ஒருவராகவும் சைவ குறவர்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய 4 பேர்ல ஒருவராகவும் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு தடவை திருவாரூர்ல இருக்க கோயில்ல ரொம்ப அவசரமா இறைவனை தரிசிக்கிறதுக்காக உள்ள போய்கிட்டு இருக்காங்க. போற வழியில அடியார்கள் சிவசிந்தனையில பேசிக்கிட்டு இருக்காங்க. சிவசிந்தனையில் இருக்கக்கூடிய அடியார்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்கின்ற நோக்கத்திலும் இறைவனை காணக்கூடிய ஆவலிலும் சுந்தரர் என்ன பண்றாரு, அடியார்களை வணங்காமல் நேரடியா சிவனை பார்க்க ஓடுறாங்க. அப்போ விரண்மீண்ட நாயனாருக்கு கோபம் வந்துருச்சு. இங்க அடியார்கள் இத்தனை பேர் இருக்கும், யாரையுமே வணங்காம இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பாட்டுக்கு போறாரே கருவறையை நோக்கி. அடியார மதிக்காத சுந்தரமூர்த்தி நாயனார நான் சைவத்தை விட்டே ஒதுக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தன்னுடைய தோழன் அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்காரு. பல பேர் இறைவனோடு வெவ்வேறு விதமான உறவுகளோட இருப்பாங்க. தாய், தந்தை, அம்மா, மகன், இப்படி பல உறவுகளோட இருக்கும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்தான் சிவனோட நண்பர். இவரை, அடியாரை மதிக்காத இவரை வலியக்க போய் ஆட்கொண்ட அந்த சிவனையும் சைவத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு விரண்மீண்ட நாயனார் சொல்லிட்டார். சிவனும் ஷாக் ஆயிடுறாரு, சுந்தரமூர்த்தி நாயனாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுறது, 2 நண்பர்களும் கலந்து ஆலோசிக்கிறாங்க, சிவனும் சுந்தரமூர்த்தி நாயனாரும். எதனால் இவர் உன்னை ஒதுக்கி வச்சாரோ அந்த விஷயத்தையே பிரமாதமாக நீ செய், அப்போ அவர் உன்னை மன்னிக்க கூடும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு ஃப்ரெண்டுக்கு. ஏன்னா ஃப்ரெண்டை ஒதுக்கி வச்சது மட்டும் இல்லாமல் சிவனையை சேத்துல ஒதுக்கி வச்சுட்டாங்க, திரும்ப போய் சைவத்தில் சேரணும்ல. அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திருத்தொண்டர் தொகை அப்படின்னு இன்னைக்கு அத்தனை நாயன்மார்களுடைய பேரும் அடங்கிய அந்த பாடலை சுந்தரமூர்த்தி நாயனார் அழகாக பாடுறாரு. அதை எல்லாத்தையுமே சிவனடியார்களுக்காக அர்ப்பணம் பண்றாங்க. அதை கேட்ட விரண்மீண்ட நாயனார் உள்ள மகிழ்ந்து நான் உங்களை மீண்டும் சைவத்துல சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவனையும் சேர்க்கிறேன்.